அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் மிகப்பெரிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பவான்கள் பேசி அமர்ந்திருக்கிறார்கள், இன்னும் பேச இருக்கிறார்கள். நான் பெருசாக இல்லை பேசலை. நான் பார்த்தீங்கன்னா கேபி முறையில் ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகள் ஜோதிட அனுபவம், ஒரு 25 வருஷம் பாரம்பரிய ஜோதிடத்தில் பயணம் செய்தேன். கடந்த 10 வருடங்களாக கேபி முறையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். ஏங்க பாரம்பரியத்திலிருந்து கேபிக்கு போனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னு என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் அதிகபட்சமாக கிட்டத்தட்ட 95 சொல்லலாம், 95 விழுக்காடு மக்கள் இன்னைக்கு பாரம்பரிய முறையில் கையில் வைத்து கொண்டிருக்கிறீர்கள், பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை தெய்வமாக வணங்குகிறேன். ஏன் தெய்வமாக வணங்குறேன்னு சொன்னா, பாரம்பரியத்தில் பலன் எடுப்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. விதிகள் அதிகம். நான் சவால் விட முடியும், யாராவது ஒரு ஜோதிடர், பாரம்பரிய ஜோதிடர் பாரம்பரியத்தினுடைய விதியை இவ்வளவுதான் என்று தீர்மானித்து சொல்ல முடியுமா? விதிகளே தீர்மானம் பண்ணவில்லை. அப்படி எப்படியா பலன் எடுப்ப? அப்ப விதிகள் அதிகமாக இருக்கிறது. ஆட்சி, உச்ச, நீசம், பகை, பார்வைகள், செட்பலம், திக்பலம் என்று வரிசையா போய்கிட்டே இருக்குது. பலன் எடுப்பதில் சிரமம் உள்ளது. ஆகையால் ஜோதிடர்களை கேவலமாக பார்க்கிற காலமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு ஜோதிடத்தை போறான், அவரு ஒரு பலன் சொல்றாரு, இவரு கிட்ட போனா அவரு ஒண்ணு சொல்றாரு, அவர்கிட்ட போனா அவரு ஒண்ணு சொல்றாரு, மூளைக்கு மூளை, தெருவுக்கு தெருவு பலன்களை மாற்றி சொன்னால் மக்கள் என்னையா உன்னை பத்தி எப்படியா உன்னை ஜோதிட சூப்பர்னு சொல்லுவானா? ஒரே பலன் சொல்லுவதற்கு யாராவது நான் சொல்லுகிறேன் என்று தைரியமா சொல்ல முடியுமா? சவால் விட முடியுமா? அவ்வளவு பிரச்சனை இருக்கு. பிரச்சனையை சந்தித்தேன். 25 வருட காலம் கஷ்டப்பட்டங்க, மண்டையை உடைச்சுக்கிட்டாங்க, புத்தகங்களா வாங்கி சேர்த்துங்க. ஒரு குட்டியானையில ஏத்துற அளவுக்கு புத்தகம் வச்சிருக்கேன். அவ்வளவு புத்தகம் படித்தேன், பலன் பார்க்க முடியவில்லை. இன்னைக்கு சவாலா தானே இருக்கு ஜோதிடம் பார்க்கிறவங்களுக்கு, பலன் எடுக்க முடியவில்லையே. உண்டா இல்லையா? எதுக்கு ஓடுறோம்? ஒவ்வொரு மீட்டிங்கு ஓடுறோம். இவர் ஒரு 10 விதி, அவர் ஒரு 10 விதி, அவர் ஒரு 10 விதி. இங்க தளபதி மாறல, பலன் சொல்றதுக்கு தளபதி மாறவில்லை. எல்லாம் தடுமாறி நிற்கிறாங்க. நானும் தடுமாறினேன். எங்க கிடைக்கும்? நம்மை தேடி வருகிறார்கள், விடிவு காலம் தேடி வருகிறார்கள். ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா என்று வருகிறார்கள். அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை கொடுப்பதற்கு நானும் அலைந்தேன், தெரிந்தேன். கடைசியாக கிடைத்தது KS கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் கேபி சிஸ்டம். KS கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் கேபி சிஸ்டம் எனக்கு கை கொடுத்தது. என்னையா கேபி சிஸ்டத்துல அப்படி என்னையா கண்டுபிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேள்வி வரும். நான் கேட்கிறேன், ஒரு நட்சத்திரத்தை 4 பாகமாக பிரிக்கிறீர்களே, எதுக்கு உதவுகிறது? 4ஆ பிரிச்சா ஒரு நட்சத்திரம் என்பது தசை தானே. ஒரு நட்சத்திரம் என்பது ஒரு தசை. ஒரு தசையில் எத்தனை புத்தி உள்ளது? 9 புத்தி இருக்குல்ல. ஒரு தசையில 9 புத்தி இருக்கு. ஒரு அசுவினி நட்சத்திரம்னா கேதுனுடைய தசையில கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தி, புதன் 9 புத்தி இருக்கும் பொழுது ஒரு தசையில் 9 புத்திகள் இருக்கும் போது 9 பேரை எப்படியா 4ஆ உடைப்ப? ஐயா வணக்கம், கேபி அவர் ஐயா உட்கார்ந்த உடனே எனக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் வருது. ஐயா கேபி முறையில் ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு தசையில் 9 புத்திகள், 9 கிரகம் புத்திநாதனாக இருக்கும் பொழுது ஒரு தசையை 4ஆ உடைப்பது எந்த விதத்தில் நியாயம்?
அதை தான் கேஎஸ் மூர்த்தி என்ன பண்ணாரு, 9ஆம் பீரியட். இதுல ஏதாவது பாரம்பரியத்தை விட்டு விலகுகிற வேலை இருக்கிறதா? ஒரு தசையை 9 புத்தியா பிரிக்கிறதால நியாயம். கேது சுக்கிரன் அவங்களுக்கு பாகத்தை கொடுப்பதான நியாயம். அதனால் 27 நட்சத்திரத்தை 9ஆல பெருக்கி 6 நட்சத்திரத்தை எக்ஸ்ட்ரா போட்டு 249 பாகமாக பிரித்திருக்கிறது. துல்லியமா? 108 துல்லியமா? அப்ப இங்கேதான் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நிற்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை வைத்து பலன் சொல்லுகிறேன். இன்னொரு விஷயத்தை இங்க கேட்கிறேன். உங்கள்கிட்ட எல்லாம் ஜோதிடர், உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். எல்லாருக்கும் எல்லோருக்கும் எல்லோருக்கும் ஒரு தசை புத்தி நடக்குதா இல்லையா? எல்லாரும் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் யான் உட்பட ஏதோ ஒரு தசை, ஏதோ ஒரு புத்தி, அந்தரம் சூட்சமும் ஓடிக்கொண்டிருக்கிறதுங்கய்யா. அப்படின்னா அந்த தசை என்ன செய்ய போகிறது? நம்ம வாழ்க்கை முறை 2 விதமாக பிரிந்து கிடக்கிறது. ஒன்று அகம், ஒன்று புறம். கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கை முறை என்பது அகமும் புறமாக பிரிந்திருக்கிறது. உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கு இதான் விதி. அப்ப இப்ப நடக்கிற தசை உனக்கு அகத்துக்கு வேலை செய்தா புறத்துக்கு வேலை செய்தா என்று இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் எதிர்த்து சொல்லுங்க. எனக்கு சனி தசை நடக்குது, எனக்கு அகம் வேலை செய்யறேன்னு சொல்ல முடியுமா? ஆனா 2ம் நடக்கும். எது மிஞ்சி நிற்கும்? ஒரு கிரகம் தசை நடத்தும் போது 2 வேலையும் தான் செய்யும், ஒண்ணே செய்யாது. அகத்தையும் நடத்தும், புறத்தையும் நடத்தும். எது அதிகம், எது அதிகமோ அது வேலை செய்யும். ஒரு புத்தி இருக்கிறது, அதுவும் அகத்தையும் வேலை செய்யும், புறத்தையும் வேலை செய்யும். அப்ப தசாநாதன் அகத்துக்கு செயல்பட்டு புத்திநாதனும் அகத்துக்கு சப்போர்ட் பண்ணா அப்ப அகம் சார்ந்த விஷயங்கள் கல்யாணம் நடக்கும், குழந்தை குட்டி பேருக்கும் படிப்பா சொல்லிட்டு போங்க. அதே நேரத்தில் ஒரு தசை பொருளாதாரம் சார்ந்து இயங்கினால் அதுக்கு பொருளாதாரம் சார்ந்த புத்தி நடந்தால் வேலை கிடைக்கும், சம்பள உயர்வு நடக்கும், ப்ரமோஷன் நடக்கும். சொல்றது என்னத்து எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் தெரியுங்களா? அப்படிப்பட்ட கேபி முறையில் பலன் சொல்வதை நெஞ்ச நிமித்தி சொல்லுவாங்க. எந்த இடத்துல வேணாலும் சொல்ல முடியும், நிரூபித்து சொல்ல முடியும். எப்ப கல்யாணம் நடக்கும், எப்ப டைவர்ஸ் நடக்கும், எப்ப கல்யாணம் பண்ணக்கூடாது, எப்ப கல்யாணம் பண்ணணும் என்பதை கேபி முறையில் துல்லியமாக அடிச்சு சாதனை பண்ணிட்டு இருக்காங்க 10 வருஷமா. ஒரு ஆள் தப்பிக்கல. கிட்டத்தட்ட 15,000 ஜாதகம் பார்த்த டெம்பிள் திராணிகள் பேசிட்டு இருக்க. என்கிட்ட ஒரு ஆள் ஜாதகம் பார்த்துட்டா அதுக்கப்புறம் வேற எங்கேயும் போக மாட்டாரு. ஏன்னா அப்படியே பிரிச்சு மேய்ஞ்சி வச்சிருவோம். அடுத்தது என்ன நடக்க போகுது, என்ன நடந்தது, நடக்காது, நடக்க போகிறது, அத்தனையும் என்ன பண்ணிடுவோம், பிரிச்சு வச்சிருவோம். லைஃப் எண்ட் வரைக்கும் சொல்லிவிடுவோம். எதை கடந்து வந்தாய், எதை கடந்து கொண்டு இருக்கிறாய், எதை கடக்க போகிறாய் என்பதை துல்லியமாக சொல்ல முடியும். அந்த முறையில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, எல்லாருமே கட்டம் போட்டு ஒரு நோட்டில் வச்சிருக்கீங்க. நமக்கு லக்கணம் தெரியும், ராசி தெரியும், ஜாதக கட்டமும் தெரியும். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட், ஐயா பாலகிருஷ்ண ஆழ்நிலை அவர்களுக்காக இந்த கூட்டத்தை சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு, அவருக்காக ஒரு கிஃப்ட். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைமு, பர்த் பிளேஸ், இன்னொன்று உங்களுடைய கல்வி என் நம்பருக்கு அனுப்பி விடுங்க. உங்களுக்கு கேபி முறையில் ஜாதகம் கணித்து நான் பேப்பர் எடுத்து எப்பயும் பேப்பர் வச்சிருப்பேன். உங்களுடைய 9 கிரகங்கள் உங்களுடைய பர்சன்டேஜ் என்ன, பொருளாதாரத்துக்கு எவ்வளவு, அகத்துக்கு எவ்வளவு, புறத்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் போட்டு உங்களுக்கு அனுப்பி விடுறேன். 12 பாகங்களும் என்ன வாங்கி வந்த வரம் என்ன என்பதை 12 பாவம் சொல்லும். நீ என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்க போட்டு தர என்று சொல்லி ஐயாவோட தொடர்பு கொண்டா என் நம்பர் சொல்லுவாரு. நீங்க அதை கேட்டுங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி நம்பர் சொல்லிடுவா. என்னுடைய செல் நம்பர் 9787799297. ஐயா 97 87 87
79 92 97 இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மெசேஜ் போட்டிங்கன்னா டேட் ஆஃப் பர்த், டைமு, பர்த் பிளேஸ், உங்களுடைய கல்வி. எங்கேயா கல்வி கேட்குறீங்க? அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன் கல்வி கேட்குறீங்கன்னு நீ ஏதாவது ஒரு டயத்தை எழுதி போட்டு எனக்கு ஜாதகத்தை கரெக்டாக கொடுன்னா இது துல்லியமான மெத்தடு. நீ ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் மாத்தினாலும் இங்கே எல்லாம் மாறிவிடும். உன்னுடைய கல்வியை நீ கொடுத்தீங்கன்னா உன் ஜாதகம் ஒரிஜினல் டூப்ளிகேட்டான்னு சொல்லிடுவேன். ஐயா அதுக்கு ஐயாவே சாட்சி. ஐயா எனக்கு ஜாதகம் போட்டு கொடுங்கன்னாரு. அவர் தப்பா டயத்தை எழுதி அனுப்பிட்டாரு. நான் ஜாதகம் அனுப்பல. எனக்கு தெரிஞ்சு போச்சு இவர் ஜாதகம் டைம் தப்புன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இவரோட பழகிட்டு இருக்கோம். இவர் ஜாதகம் இப்படி தான் வர வேண்டும் என்பது எனக்கு தெரியுது. ஆனால் இவர் ஜாதகம் அப்படி வரல. அவர் ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. ஐயா எனக்கு ஜாதகம் நீங்கள் அனுப்பலையாரு. ஐயா நீங்கள் கொஞ்சம் உங்கள் டைமை தப்பாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸு, உங்களுடைய செயல்பாடு எல்லாமே நான் பார்த்துருக்கிறேன். அதனால் நீங்கள் அனுப்பிய நேரம் தவறு. அதனால் எனக்கு திருப்தி இல்லை, உங்களுக்கு ஜாதகம் அனுப்பலன்னு. நீங்கள் அனுப்பிய நேரம் இதுதானேன்னு கேட்டேன். இல்லையா நான் 8 போட்டுட்டேன், 12 போடணும். 4 நிமிடம் தவறாக டைமை கொடுத்துருவாரு. ஜாதகம் அப்புறமா டைம் போட்டு அனுப்பினேன். அதனால் உங்களுடைய டைம் தப்பா ரைட்டா என்பதை உங்களுடைய கல்வியை கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போயிடும். நீங்கள் அதனால் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். நாங்கள் எப்பயுமே தமிழ் மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கரூர் வாரவல் வளர்வோம் இந்த ட்ரஸ்டினுடைய கூட்டம் வந்து நம்ம கரூர் மாரியங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய ஆஃபீஸ் இருக்குது. அங்கே வந்து நான் ஒவ்வொரு மாதமும் நான் நடத்திட்டு இருக்கேன். அதில் வந்து சாப்பாடு முடிஞ்ச உடனே ஐயாவை தான் பேச வைப்போம். ஏன்னா சாப்பாட்டுக்கு முன்னே பேச வச்சோம்னா எல்லோரும் சாப்பாட்டுக்கு அவங்களும் சாப்பாடுங்க கோவத்தில் உள்ளுக்குள்ள பசி வெறி இருக்கும். இவரை விட்டோம்னா தெரியப்பட்டு வராது. அதனால் சாப்பாடு முடிஞ்ச உடனே தான் அவரை பேச வைப்போம். ஒரு தூள் கலப்புவார். அப்பேற்பட்ட ஐயா அவர்களுக்கு சால்வை வழங்க பொன்னியாசாமி ஐயா அவர்களை வருக வருக நடுவில் அழைக்கிறோம். ஏபி ஆறுமுகம். அதாவது இவ்வளவு வேகம் என்ன என்ன செய்யணும்? தங்கப்பாட்டியண்ணா உள்ள வாங்க. அதாவது அவர் பேசுன அத்தனையுமே உண்மை. நீங்கள் கேபி ஜோதிடத்தை கற்றுக்கிட்டீங்கன்னா இலகுவான பலன் சொல்வதற்கு கேபி சிஸ்டம் தான். இதை ரொம்ப அழகாக சொல்கிறது. கேபி படிக்கணும்னு அப்படின்னா நம்ம பரண்டி பாரதியை பிடிங்க. யார் நம்மால் அழகாக சொல்லுவோம். அற்புதமாக நாங்கள் கையில் வச்சுக்கிட்டு எங்கிட்ட உதாங்க கேபியை பற்றி பேசணும், நிறைய பேசணும். இங்கே பாருங்கள், நான் பாரம்பரிய ஜோதிடத்தை 10 ஆண்டு காலம் எங்கே 80 தொடங்கி 90 வரைக்கும் நான் பாரம்பரியம், 87 வரைக்கும் பாரம்பரியம். 87 தான் நான் கேபியை தொட்டேன். நீங்கள் கேபியை தொட்டு பாருங்கள், அதில் இலகுவான நிலை, பதட்டம் இல்லாமல் எப்படி ஒரு காரகத்தை ஒரு பாவத்தோடு இணைச்சி கிரக குணகாரத்தை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நிலை. அவர் இவ்வளோ ஆணித்தனமாக பேசுகிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, இல்லையா? ஆமாம், நீங்கள் அவர் சொல்கிறாருல அந்த டைம் கரெக்ஷன், பிறந்த நேரத்தில் ஆளும் கிரகங்கள் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதை வச்சு உங்கள் டயத்தை ரெக்டிவேஷன் பண்ணி போடலாம். சரியா? அது ரொம்ப அற்புதமான கலை. பாரம்பரியத்தில் வந்து நம்ம பாரம்பரியத்தை குறை சொல்லக்கூடாது. பாரம்பரியத்தில் எல்லா முறையும் கையாண்டவன் நான். பாரம்பரியத்தில் நீங்கள் லக்னாதிபதி அப்படின்னு எடுத்து நீங்கள் லக்கணத்தை சொன்னீங்கன்னா நான் லக்னாதிபதி நின்ற வீட்டை வச்சு உங்கள் லைஃப் ஹிஸ்ட்ரியை சொல்லிடுவேன். சரியா? அதில் நிறைய இருக்குது. அது 108 அது பாரம்பரியம். இவர் என்ன செஞ்சிட்டாரு, ஒரு நட்சத்திரத்தை 9 பிரிவாக பிரித்து 249 சப் டிவிஷனாக பிரித்தார். சரியா? அதில் 13 ரூல்ஸ் இருக்குது. இந்த 13 ரூல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு மோனோப்புலி. இதுதான் அதில் இருக்கிற விஷயம். சரியா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதல் ரூல்ஸே கோல்டன் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திராதிபதியின் பலனை செய்யும். நன்மையா தீமையா என்பதை எங்கேருந்து, அந்த வீடுகளில் இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தீமை என்பதை உபநட்சத்திரம் காட்டும். இதுதான் கோல்டன் ரூல்ஸ். அதை விட இன்னொரு ஒன்று இருக்குது, அதை விட எக்ஸ்ட்ரா அருமையான ரூல்ஸ். ஒரு பாவம் அதன் முந்தைய பாவத்தை கெடுக்கும். இதை ரெண்டையும் வச்சு நீங்கள் எந்த ஜாதகத்தையும் கையாளலாம்.
நான் 13 ரூல்ஸ் சொல்கிறேன், ஆனால் இந்த 2 ரூல்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு சொல்கிறேன், ஒரு சிம்மல கணத்துக்காரன் பூச நட்சத்திரத்திலே பிறந்துடுறான். இவனுக்கு சனி 7 கூடையவர் தானே, ஆனால் 6 கூடையவரும் கூட தானே. இந்த 6ஆம் பாவம் ஸ்ட்ராங்கஸ்ட் சிக்னிஃபைட் ஆனால் அவனுக்கு மேரேஜே இல்லைன்னு தைரியமாக சொல்லலாம். சரியா? அதே இது ஒரு சிம்மல கணத்துக்காரன் வரலாம், மிருகசிரம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்துடுறான். சுகபாக்கியாதிபதி தானே, 4ஆம் பாவம் இண்டிகேட் பண்ணிடுச்சு, உனக்கு சந்தான பாக்கியம் இல்லை. இதை அழகாக நம்ம இதில் நிறைய இருக்குது, இதெல்லாம் இது இல்லை, கரெக்டாக சொல்லலாம். ஒரு குழந்தைய பற்றி கேட்குறான், 4ஆம் பாவம் வலுத்து இருக்கும், அதனால தான் அவனுக்கு குழந்தை இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இது வெரி ஈஸி சிம்பிள் மெத்தட். ஏன்னா திருமணம் எப்படி அப்படின்றது 7ஆம் பாவம் நம்ம வாழ்க்கை துணைன்னு சொல்கிறோம், 2ஆம் பாவம் குடும்பம், 11ஆம் பாவம் அபிலாசை, 2, 7, 11 திருமணத்தினுடைய குறியாட்டி. இந்த குறியாட்டின்ற விஷயத்தில் ஒரு 4 தான் கொடுத்துருக்காரு. அதை வந்து நீங்கள் பார்க்கணும்னா நீ பரணி பாரத்தை கேளுங்க, அழகாக நீங்கள் எப்படி ஒரு கிரகம் வலுப்பெறுகிறது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அண்ணாருக்கு இந்த மேடையில் உண்மையிலே பாராட்ட வேண்டிய மனுஷன், நல்லா கைதட்டுங்க. உங்களுடைய அறிவினுடைய விழிப்புணர்வை தூண்டிய ஆர்வம் அண்ணாவுக்கு நான் இந்த பொன்னாடை போர்த்தி பாலகசை சார்பில், என் சார்பில் இல்லை, பாலகசை சார்பில் இந்த சபையில்